எல்லோரும் கைகளை உயர்த்தி அவரை துதிப்போம். கமான் கமான் கமான். சத்தமாக இதோ சபை கூடி வந்திருக்கிறோம். அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் திறந்திருக்கிறது. கர்த்தர் புது காரியங்களை மத்தியிலே செய்ய, புது அதிசயங்களை செய்ய கைகளை தட்டி தேவனை துதிப்போம். கமான். Come on, you can do better than that. Come on. பெரிய காரியம் கர்த்தர் இந்த நாட்களை செய்யபடி நம்மை அழைத்திருக்கிறார். Come on. அடைபட்டு கிடந்தோம். தேவன் மறுபடியும் கதவுகளை திறந்து பெரும் காரியங்களை செய்வார். Hallelujah. இனிமோ பேஸ். Hallelujah. Come on, come on, come on, come on. ஓரா பாபா வாரியான் தாராரபா சபாத்தா பாராரபா சிக்கிரியா. ஆமென். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டது. அடைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையும் திறக்கப்படும். எதெல்லாம் அடைபட்டிருந்ததோ தேவன் திறப்பார். யாரெல்லாம் தேவனுக்கு உண்மையா இருந்தீர்களோ தேவனுடைய மகிமையை இனிமேல் காண்பீர்கள். ஹல்லேலூயா. உண்மையாய் உத்தமமாய் கடைசி வரைக்கும் நிற்பேன் என்று சொன்ன விசுவாசியே, நீ நிலைத்து நிற்பாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய், அநேகருக்கு வாசகளாய் இருப்பாய். தேவன் தாமே உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு கையை தட்டுங்க. நம்பிக்கையோடு கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். சில நேரங்களில் ஆண்டவர் பேசுகிற காரியம் அதிசயமா இருக்கும். ஆண்டவர் சொன்னது மூவ் or you'll be removed. இம்மட்டுமாய் தேவன் நம்மளை காத்து கொண்டு இந்த வருஷத்தையும் கடந்து சென்று புது வருஷத்தையும் காணும்படிக்கு தேவன் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. வருகின்ற வருஷம் ஒரு வித்தியாசமான வருஷம். ஒவ்வொரு வருஷமும் தேவன் அதிசயமான காரியங்களை பேசி கொண்டு வந்திருக்கிறார். என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை. எப்படி இந்த பில்டிங்கை வாங்கினோம், அதற்கு முன்பாக எப்படி ரெனோவேஷன் முடித்தோம், இன்னைக்கு அந்த பில்டிங் வாங்கி நம்ம ரெனோவேஷன் முடிக்கலன்னு சொன்னா இந்த சபை கூடுகிறது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். எல்லாம் 1 மீட்டர் அளவில் நம்ம நாற்காலியை போட்டு ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அந்த பழைய பில்டிங்னா இவ்வளவுதான் இருந்திருக்கும். எல்லா ஜனங்களும் எப்படி வந்திருப்போம் என்று நமக்கு தெரியாது. முந்திலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு நம்ம தேவனை ஆராதிப்போம். இப்ப எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து விட்டது. ஹல்லேலூயா. இந்த புது கட்டடம் மட்டும் நமக்கு இல்லாட்டி போனா இப்படி கூட முடியாது. உண்மையை சொல்லுகிறேன், சத்தியத்தை சொல்லுகிறேன். வரும் நாட்களிலே வெளியே மறுபடியும் நாற்காலி போட்டு திரளான மக்கள் உட்கார்ற காலம் வரப்போகிறது. உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்களுடைய ஜாதிக்காரர்கள், உங்களுடைய நண்பர்கள் ரட்சிப்புக்கு வர வேண்டிய காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. நேற்று வரைக்கும் நீங்க வீட்டுக்கு அடைஞ்சு விளையாட்டுத்தனமா இருந்தலாம். உங்க நாட்களும் உங்க எண்ணங்களையும் வித்தியாசமாய் வைத்திருக்கலாம். இப்போது தேவன் உங்களிடத்திலே கணக்கு கேட்கிற நேரம். உன் ஆயுளை நீட்டித்து கொடுத்தேன், உன்னை வாழ செய்தேன், உயிர் கொடுத்தேன், உயிர் தப்ப செய்தேன். வீட்டில் அடங்கி கடந்து ஆத்மாவை கெடுத்து விடாதே. திரளான ஆத்மாவுக்கு ஜெபம் பண்ணுகிற சபையாய் மாறு. Hallelujah. I was amazed. God was speaking last week. போன வாரம் ஆண்டவர் என்ன சொன்னாரு? 10 பேர் ஒரு வாரத்துக்கு ஒரு உங்க ஃபேமிலி, உங்களோட குடும்பம் இஸ் a new strategy. நான் சில பேர்கிட்ட பேசினேன், பாஸ்டர்ஸ் கிட்ட. they say wow, எவ்வளவு எளிமையா இருக்கிறது இந்த காலகட்டத்தில். நான் ரொம்ப ஜெபம் பண்ணது, ஆண்டவர் இப்படி வியாதிகள் காலம், பெண்டமிக் காலம், மக்கள் வீட்டோட்டே வெளியில போலியே, எப்படி சபை வளரும், எப்படி ஆத்துமாக்களை நாங்கள் கொண்டு வர முடியும், எப்படி ஆத்துமாக்களை ரட்சிப்பு கொண்டுட்டு வர முடியும்னு கதறி ஜபித்து கொண்டிருந்தேன் பல மாதம். என் கேள்வி பூரா ஆண்டவர்கிட்ட, இந்த முந்திலாம் அற்புத அடையாள கூட்டம், என்கவுண்டர் நைட்டு, சுவிசேஷ கூட்டம் எல்லாம் பண்ணணும். we can get together as much as we want. ஆனா இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் எல்லாம் இப்படி போச்சே,
சபை வளரணுமே. எந்த சூழ்நிலையிலையும் நீ ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு வழி நடத்துகிற தேவன் தானே. எங்களுக்கு உத்திகளை கத்துக்கூடும், எங்களுக்கு வழிகளை கத்துக்கூடும், எப்படி நாங்க இன்னும் திரளான ஆத்துமாக்களை நரகத்திலிருந்து மீட்க முடியும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சிம்பிளா சொன்ன விஷயம், உன் ஜனங்கிட்ட பேசு, இனிமே விசுவாசிகளின் காலம். It's a sane move. விசுவாசிகளின் காலம். விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் செய்ய வேண்டிய காரியம், அவங்களுடைய போன்ல ஒரு 10 பேர் செலக்டட் பீப்புள். நீங்க 50 பேருக்கு ஜெபம் பண்ணலாம், 100 பேருக்கு ஜெபம் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் சொன்னது அவங்களுடைய டைரியில இருந்து, அவங்களுடைய போன் புக்ல இருந்து உங்க போனை தட்டி பார்த்தோம்னா 100, 200, 300 பேர்லாம் இருக்கும். ஆமாவா இல்லையா? 100 பேருக்கு குறைஞ்சவங்க உங்க போன்ல 100 பேரோட 50 பேரோட நம்பர் தான் இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் கை தூங்க. என் போன்ல நம்பரே இல்லைங்க ஐயா, 50 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ற கை தூங்க. தட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா 300, 400 ஓடுது. ரோடு தாண்டி, அமெரிக்கா தாண்டி, இந்தியா தாண்டி, ஸ்தூலாங்கலாவை தாண்டி ஓடுது சிங்கப்பூர் வரைக்கும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு வீட்டில் போய் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, கண்டவெல்லாம் உள்ளுக்கு இருக்கான், கண்டவெல்லாம் உள்ளுக்கு இருக்கா. தப்பா தான் சொல்றேன், பரவாயில்ல, வேஸ்ட். ஆனா அதுல ஒரு 10 பேரை தேர்ந்தெடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளா தொடர்பு கிட்டதான் இருக்கிறாங்க. இந்த ஜோபால இருக்கிறவங்க பாருங்க. நீங்க அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரேயர் அனுப்பாதீங்க, ஃபிளைட் போல. ஆனா அவங்க இங்க வந்து ரசிக்கப்பட முடியாது. இப்ப கவலைப்படாதீங்க. சும்மா ஜோல்ல இருக்கிற ஒரு 10 ஃப்ரெண்ட், அந்த 10 ஃப்ரெண்ட எழுதி வச்சுங்க. தினந்தோறும் அவங்களுக்காக வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. வாரத்துல ஒரு நாள், இந்த ஃப்ரைடே எல்லாம் உபவாசம் எடுக்கிற நாள்ல, ஸ்பெஷலி லேடிஸ் எல்லாம் உபவாசம் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த நாள்ல அந்த ஒரு 10 பேருக்கு ஜெபம் பண்ணி அனுப்புங்க. வாரம் அவங்களுக்கு மட்டும் ஜெபம் பண்ணுங்க. அன்லெஸ் அவங்க வேணான்னு சொல்லிட்டா, மூவ் ஆர் யூ வில் பி ரிமூவ்ட். அவ்வளவுதானே? மூவ் ஆர் யூ வில் பி ரிமூவ்ட். உடனே அவங்கள பாட்டுக்கு ஒரு மூலையில போட்டுருங்க. சவகாசமே தேவையில்லை. நம்ம ஜபிக்கிற ஜபத்துக்கே வேலையை கொடுக்காத ஆட்கள் மேல நமக்கு நம்பிக்கை வேணாம். அவர்கள் நண்பர்கள் இல்லை. நரகத்துக்கு போனோம்னா விட்டுருவோம். ஹல்லேலூயா, ஆமென். சோ அந்த 10 பேர் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் தானே உட்காந்துருக்கோம், ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு வாரம் அந்த 10 பேருக்கு பிரேயர் அனுப்புங்க. வெளியிலே உட்காந்துருக்கலாம். பிள்ளைங்க ரொம்ப சத்த போட்டா வெளியில இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, are you all with me? Are you all with me? So நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எத்தனை பேரு? 10 பேர் தான். பாருங்க, நம்ம சபையில எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதுல 100 பேர், 10 பேருக்கு நம்ம ஜெபம் பண்ணோம்னா எத்தனை பேரை தொட்டுட்டோம்? 1000 பேரை தொட்டுட்டுமா? 1000 பேரை தொட்டுட்டுமா? யோசிச்சு பாருங்க. 300 பேர் இருக்கிற சபை இன்னைக்கு 1000 பேருக்கு ஜெபம் பண்ற அளவுக்கு மாறி இருக்கிறோம். அது தேவனுடைய வல்லமையா இல்லையா? Just think about it. யோனிஸ் சொல்லிட்டு இருந்தாரு. யோனிஸ் இப்ப ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களாம். 18 வயசு ஆனோன்னு எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ். அப்ப ஃபேமிலி ஹீலிங் சென்டர்ல ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீஸ். 1000 பேர் உள்ள சபை தான். வாரம் 1000 பேருக்கு ஜபிக்கிறோமா இல்லையா? ஜபிக்கிறோமா இல்லையா? அப்ப 1000 பேருக்கு நம்ம ஜபிச்சா நம்ம சபை 1000 பேர் உள்ள சபையா இல்லையா? ஆமாவா இல்லையா? எப்படி நடக்கணும் உங்களுக்கு அதிசயம் சொல்றேன். இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு நம்ம ஜெபம் பண்றோம். வாரம் ஜெபம். இப்ப நீங்க பாருங்க, ஒரு 3 நாளுன்னா உங்களுக்கு காலை பிரேயர் போடாட்டா உங்க மைண்ட்ல என்ன ஓடும்? அப்பாவுக்கு உடம்பு. ஆமாவா இல்லையா? சில பேருக்கு பர்சனலா அனுப்புறீங்க, அப்பா ஐயோ ஓகே, ஐயோ டூயிங் ஃபைன். அப்படி கேட்கும் போது ஒரு 200 வெள்ளி கொடுத்து கேட்டாலும் பரவாயில்ல, நண்டு சூப்பு வச்சு சாப்பிடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அப்பா 3 நாளாக முடியல போல இருக்கு, சரி ஒரு 200 வெள்ளி அனுப்புவோம், நண்டு ரசம் வச்சு குடிக்கிட்டோம் அப்படின்னு அனுப்புனாலும் பரவாயில்ல. அக்கறையா கேட்குறீங்க, அதே பெரிய காரியம். பிரேஸ் தி லார்ட். அப்போ என்ன ஆச்சு? அப்போ அதே போல நீங்க வாரம் ப்ரேயர் அனுப்பும் போது திடீர்னு ஒரு வாரம் 2 வாரம் நீங்க ப்ரேயர் அனுப்பான்னு அவங்களே கேட்பாங்க, பிரதர் ஏன் ப்ரேயர் அனுப்பல? நீங்க ஓகேயா? கோவிக்கு இது வரலையே. பிரைஸ் தி லார்ட்.
திடீர்னு 2 வாரம் அடிக்கானா 14 நாள் குவாரண்டைன்ல இருந்துட்டீங்களோ, நம்ம குவாரண்டைன்ல இருந்தாலும் அடிக்கலாமே, ப்ரே பண்ணலாமே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யோசிச்சு பாருங்க, திஸ் இஸ் வாட் காட் வில் டூ. நீங்க அந்த 10 பேருக்கு ஜெபம் பண்ணும் பொழுது திடீர்னு அவங்க மாமியாளுக்கு இடுப்பு வலி வந்துருச்சு, எந்திரிக்க முடியலன்னு வச்சுக்கோ, நில்லுங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்க, ரொம்ப நாளாக உட்காந்துட்டேன் வீட்டில். ஆமாம், கொஞ்சம் எக்ஸசைஸ். டாக்டர் கிலோ குறையும் தானே நின்னா, உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்கிறேன், கேலரிஸ் பர்ன் பண்ணும் நின்னா, தெரியுமா? சரி டாக்டர், எங்களுக்கு தெரியாது, அது எங்களுக்கு தான் தெரியும். ஓகே, விட்டுருவோம். ஸோ அப்போ என்ன செய்றீங்க, அவங்க மாமியாளுக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு ஊன்னு கத்துறாங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஃபோன் அடிப்பாங்க. அடிச்சு, பிரதர் எங்க மாமியாவுக்கு பயங்கரமா இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, ஒரு ஜெபம் பண்றீங்களான்னு கேட்பாங்க. அதுதான் எழுப்புதலின் ஆரம்பம். எழுப்புதலின் ஆரம்பம். நீங்களும் வேற என்ன பண்றது, வேற வழி இல்லையே, ஒரு ஜெபம் பண்றீங்க, மாமியாளுக்கு இடுப்பு சரியாச்சு. அடுத்தது மகளுக்கு ஜெபம் பண்றது கேட்பாங்க. இதுவே அடுத்த வருஷம் முழுதும் போட்டுச்சுன்னா அவங்க சபைக்கு வர்றதுக்கு யாருமே தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. 1000 பேருக்கு ஜெபிக்கிற நாம் அதுல ஒரு 100 பேர் ரட்சிக்கப்பட்டு வருவாங்கன்ற நம்பிக்கையில செயல்படுவோம். பக்கத்து பில்டிங் 2 பில்டிங் வாங்க தயாராகுவோம். அங்க உட்கார்ந்து இருக்கும் போது பார்த்தேன், இந்த பில்டிங்கை இடிக்க போறது இல்லை, சும்மா கொடுத்துட்ட மாதிரி பேசுறேன் பாருங்க. நான் அந்த பெரிய ஸ்கிரீன், கண்ணாடி போட போறேன், இந்த மாதிரி கண்ணாடி போட்டுட்டு அங்க பெரிய ஸ்கிரீன் போட்டுட்டு கண்ணாடியிலேருந்து என்னை பார்ப்பீங்க. அல்லேலூயா. இமேஜின் பண்ண முடியலையா? போன வாட்டி இந்த பில்டிங் அப்படிதான் வாங்கணும், 5 காசு இல்லாம. அதனால எதுவும் செய்ய வல்லவர் கர்த்தர். அல்லேலூயா. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ ஐயா, நடக்க தான் ஒரு நாள் போது, பார்க்க தான் போறோம். நீங்க தான் ஆத்மா கொண்டுட்டு வர போறீங்க, நீங்க தான் ஆத்மா கொண்டுட்டு வர போறீங்க. அப்ப சில பேர் இப்ப பாருங்க, அவங்க பதில் எல்லாம் போன்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க ப்ரேயர் அனுப்புறோம், அவங்க பதில் சொல்றது நாங்க ஃபேமிலியில போட வேணாம். இப்படியே சொல்லி சொல்லி சாவுங்க. மாறுங்க. கர்த்தர் மாறுதலை கொண்டு வருகிறார். மாறுங்கள் அல்லது மாற்றப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் ஜீவனை கொண்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலத்துல நகருங்கள். நகருங்கன்னா ஓடுங்கள்ல, நகருங்கள், மாறுங்கள். சிந்தை, உள்ளம், எண்ணம் எல்லாம் மாறட்டும். இந்த காலத்துல இருக்கிற கொஞ்ச காலத்துல, உயிர் கொடுத்த காலத்துல ஒரு 4 பேரையாவது ரட்சித்து கொண்டுடுவாங்க. போகும்போது சந்தோஷமா போகும். நான் கர்த்தருக்கு உண்மையாய் இருந்து ஆத்மாதாயம் பண்ணினேன். சும்மா சாவாதீங்க. You won't die, you must be a soul winner. Never die as a loser. Come on, come on, come on. எல்லாம் மறந்து போயிட்டீங்க. ஹல்லேலூயா. கோழி கூட தன் கூட்டை மறக்காது, நாய் கூட தன் வீட்டை மறக்காது. மனுஷன் மறந்து போறீங்க, அதுதான் முக்கியம். கோழி எங்க போட்டாலும், மியாவும் எங்க போட்டாலும், நாயை கொண்டு 10 கிலோமீட்டர் விட்டாலும் வீடு தேடி வந்துடும். அது உண்மையா இருக்கும். அதனால இந்த நாட்களிலே கடவுளுக்கு உண்மையா இருங்க, உங்களுக்கு உண்மையா இருங்க, அநேருக்கு நன்மையா இருங்க. கைகள் தட்டி அலையிலே சொல்லுவோம். சரி, பாடிதான் ஆகணும். என்ன பாட்டு பாஸ்டர்? என்ன பாட்டு சொன்னோம்? அது அற்புதர் போடுங்க. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணி தான் அற்புதம் நடக்க போகுது. ஏன்னா ஹீலிங் ரயிலாம் நடத்த முடியாது, இடம் இல்லை. நீங்க பண்ற ஜெபத்துல தான் அற்புதம் நடக்கும். எலிசபெத்தம்மா, உங்க குடும்பமே ரட்சிக்கப்படணும் அடுத்த வருஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியம் கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்படணும். தேவன் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், பெரிய காரியத்தை செய்வார். ரெடியா? ரெடி? எத்தனை பேர்? 10 பேர் லிஸ்ட் வச்சுட்டீங்க. 10 பேர். கையை காமிங்க. வைக்கலன்னா நான் உண்மையிலே சொல்றேன், டோன்ட் சேலஞ்ச் காட். தேவன் சொல்ற வார்த்தையை மீறி நடந்தால் உங்களுக்கு கடவுளுக்கு ட்ரை பண்ணுங்க. Just be stubborn this time and do what God don't want you to, God want you to do. Don't do. செய்யாதீங்க. பாருங்க, இந்த 2 வருஷம் உங்களுக்கு கிருபையாய் வாழ வைத்திருக்கிறார்.
மனுஷனுக்கு நன்றியா இருக்கிறீங்களோ இல்லையோ, அவர் வார்த்தைக்கு நன்றியா இருங்க, அவருக்கு நன்றியா இருங்க. சபைக்கு நன்றியா இருக்கீங்களோ இல்லையோ, அவருக்கு நன்றியா இருங்க. கொடுத்த தெய்வீக வார்த்தையை கீழ்ப்படிந்து நடங்க. கமா அடுத்த ஹோம்வொர்க் பாஸ்டர்ஸ் கொடுக்க போறேன். உங்களை கூப்பிடுவாங்கன்னு ஒரு வாரத்துல எத்தனை பேர் லிஸ்டுக்கு ஜெபம் பண்ணுங்க கொடுங்கன்னு. தசம பாகம் காணிக்க கொடுக்கறது போல அந்த 10 பேரை கொடுங்க, நாங்களும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய பாக்ஸ்ல போட்டு நீங்க கொடுக்கிற அத்தனை 10 பேரையும் போட்டு 1000 பேருக்கு நாம் ஜெபம் செய்வோம். முந்தி மாதிரி இல்லை, இப்ப 7 பாஸ்டர்ஸ் இருக்காங்க, 7 ஃபுல் டைம் பாஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த கஷ்ட காலத்திலும் இந்த கொடிய காலத்திலும் சபை வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மக்கள் வாரி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் பெருகி கொண்டுதான் இருக்கிறார்கள். தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் பெரிய அசைவுக்கு. So our pastors will call you. உங்க 10 பேர் லிஸ்ட் கொடுங்க, இல்லைன்னா அந்த 10 பேர் லிஸ்ட் பாஸ்டர்ஸ்க்கு அனுப்பி வைங்க. இல்லைன்னா உங்ககிட்ட கேட்பாங்க, எங்களுக்கு யாரும் தெரியாதுன்னா உங்க சாவுக்கு யாருமே வராதபடிக்கு கர்த்தர் செஞ்சிருவார். டோன்ட் ப்ளே த ஃபூல். என்ன அப்பா இப்படி பேசுறாரு, அழுத்து போச்சு, முன்னேறுவோம் அல்லது அகற்றப்படுவோம். Are you with me? 2 வருஷம் வீட்டில் உட்காந்துட்டோம். We can make changes. You can make changes. I can make changes. We can make changes. புரியுதா புரியலையா? ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டு இருக்காதீங்க. 4 பேருக்கு ப்ரே பண்ணுங்க. ஒரு 10 பேருக்கு ப்ரே பண்ணி பாருங்க, எவ்வளவு விடுதலை உங்க குடும்பத்துல வருதுன்னு நீங்க பாருங்க. எவ்வளவு விடுதலை. ஊழியக்காரன் தலையில கை வைக்க வேணாம், நீங்க மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, பெரிய எழுப்புதற்குள் வருவீங்க. ரெடியா? ரெடியா? அற்புதத்தை காண ரெடியா? நீங்க ரெடியா? ரெடினா கைகளை தட்டுங்க. கமா எல்லாரும் சத்தமாக. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டிலோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டிலோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மை வந்த போதும் இயேசு காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மை வந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சுந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும், உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர்.
அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள். ஆமென். எஸ். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இயேசு அற்புதர். இயேசு அற்புதர். Come on. Hallelujah. 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 பாருங்க, இந்த கொஞ்ச நேரத்தை இந்த பாட்டு பாடும் போது ஒரு கொரோனா வியாதி இருந்ததும் நம்ம சபைக்கு வராம இருந்ததும் மறந்து போச்சா இல்லையா? இந்த ஒரு பாட்டுல எங்கடா நான் எப்போதும் வார வாரம் வர மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சா இல்லையா? பிகாஸ் காட் வாண்ட் டு ரெஸ்டோர் பேக். எல்லாத்தையும் இழந்து போனதை தேவன் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். எல்லோருக்கும் செவிக்க ஆரம்பிங்க. மாறுதலுக்கு தயாரா இருங்க. அற்புதத்துக்கு தயாரா இருங்க. எதெல்லாம் உன் நீடி இழந்து போனதோ, எதெல்லாம் ஒரு வாழ்க்கையில இழந்து போனதோ, God will restore. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு Hallelujah. I feel like singing all night. I just want to worship Him all night. Let not your heart be troubled. நேற்று நடந்தது நேற்றோடு போகட்டும். நாளைக்கு தேவன் புது கட்டளை கொடுக்கிறார். 10 பேருக்கு ஜெபங்கன்னு. என்ன ஒரு பெரிய காரியம்! 10 பேர் ஜெபிக்கிறது என்ன ஒரு பெரிய காரியம்! பெரிய பெரிய காரியம்லாம் நம்ம சாதிச்சிருவோம். பண்ணி பாருங்க. வருதோ இல்லையோ பண்ணி பாருங்க. வரும் வரும். பேக்கேஜோட ஆசீர்வாதமும் வரும். உட்காரு. பிரைஸ் தி லார்ட். நம்ம தொடர்ந்து யோவான் சுவிசேஷ புத்தகத்தை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். 10ஆம் அதிகாரம் கடந்து நாம் 11ஆம் அதிகாரத்துக்குள் போகிறோம். அது என்ன அதிசயம்னா, இந்த காலகட்டத்தில் நான் அதிகமாய் உடைந்து போகிற காலகட்டம். எதெல்லாம் நான் எதிர்பார்க்கவில்லையோ அதெல்லாம் ஆட்டப்பட்ட காரியம். எதெல்லாம் நம்பியிருந்தனோ அந்த நம்பிக்கையெல்லாம் உடைந்த காலம்.
கோவிக்கு வந்து செத்து போயிருந்தா அது வேற. கோவிக்கு மேலே ஒன்று வந்துச்சு, பல தாக்கங்கள், இடிந்து உளுந்து கதறி கொண்டிருந்தேன், தேவையா எனக்கு இதெல்லாம் என்று. அப்போது யோவான் சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களிடத்தில் நான் பேச பேச கிறிஸ்துவின் வெளிப்பாடு எனக்கு வர வர தேவன் தாமே தன்னைத்தானே எனக்கு வெளிப்படுத்த பலமடைந்தேன். துயரம் நீங்கினது, பயம் நீங்கினது, பதற்றம் நீங்கினது, நம்பிக்கை உறுதிப்படப்பட்டது. அவர் ஒருவரே என்னை அழைத்தவர், அவர் ஒருவரே என்னை நிலையாய் வைத்திருக்கிறவர், அவர் ஒருவரே சத்திய தேவன், என்னை சத்திய பாதையிலே நடத்துகிறவர், தன் ஜனங்களுக்கு நன்மை செய்ய வைத்தவர், ஒரு நாளும் தீமையை காணாதபடிக்கு என் கரங்களை உறுதிப்படுத்தினவர் அவரே. Amazingly, I tell you, no message would have strengthened me, no man of God would have strengthened me, no conference would have strengthened me. But from chapter 6, I began to see the life of Christ, that Christ manifests himself into my life, into my spirit. I became stronger than ever. How many of you can agree with me? Yes, Appa. These days I saw, this John's gospel has strengthened me. இந்த யோவான் சுவிசேஷம் நீங்க பிரசங்க பண்ணுங்க, எங்களுடைய உள்ளம் பலமானது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? What's your problem with your head? You got all what? Vadam? Don't start when you come to the house of God. Be alive. Be connected into the spirit. Be connected into the scripture. Be connected to the man of God. If you are not encouraged, come and see me. I will call you and talk to you again to encourage you. Hallelujah. We all excited. நம்ம எல்லாமே சந்தோஷப்பட்டோம். தேவ சமூகத்துக்கு மறுபடியும் போக வேண்டும். ஒரு குடும்பமாய் மறுபடியும் கூடி நாம் ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். நீங்க கர்த்தருடைய வார்த்தை உண்மையிலே கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா then follow the instruction. Pray for 10 people. Amen. சரி, 11 அதிகாரம் கொஞ்சம் வாசிப்போம். வாசிங்க என்னோட சேர்ந்து. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும், அவருக்கு கொஞ்சம் பேஸ் இறக்கு. ஓகே. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தேனியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். லாசரஸ் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள். பாஸ்டர் கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது பாஸ்டர். நாங்களாம் பைபிளை மாற்றிட்டோம். நாங்களாம் பைபிளை மாற்றிட்டு முடியும்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் அந்த கெட்ட வார்த்தையாக முடியும்னு மாற்றுங்க. கொஞ்சம் சிரிங்களேன். எல்லாரையும் தான் சொன்னேன். ஓ, நீங்கள் சிரிக்கிறத நான் பார்க்க முடியாதுல்ல, எல்லாம் முகமூடி போட்டு வந்திருக்கீங்களா? சுத்தம். என்ன மட்டும் எல்லாம் பார்க்குறீங்க. நானும் பெரிய முகமூடி போட்டுட்டு பேசலாமா? அந்த வாய்கிட்ட மட்டும் திறந்து விட்டுட்டு நல்லா இருக்கும்ல. எனக்கு போன கோவிக்கு வரும்போது போன வருஷம் தாடி வளர்ந்துச்சு, இந்த கோவிக்கில் மீசை வளர்ந்துருச்சு. பிரைஸ் சொல்லான். அடுத்தது வரக்கூடாது. வேற என்னென்ன முடி வளர்ந்தாலும் வளர்ந்துரும், சொல்ல முடியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாக இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசுவிடத்தில் அவன் வியாதியா இருக்கான்னு சொல்றதுக்கு ஆளை அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, 4வது வசனம், இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. அப்ப I like that word, the Holy Spirit constantly reminding me. அங்க அவர் சொல்லுகிறார், மறுபடியும் அதை வாசிங்க. தேவனுடைய இயேசு அந்த நியூஸை கேட்ட பிறகு இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல், மரணத்துக்கு ஏதுவாய், அப்பனா மரணத்தை கொண்டு வர அளவுக்கு இல்லாமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்குது. கைகளை தட்டி நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும். அதே நம்ம 9வது அதிகாரத்தில் வாசிச்சோம்னா அந்த பிறவி குருடனை பற்றி நம்ம கேட்டோம் இல்லையா? அப்போ அதை வாசிக்கும் போது வாசிங்க. அது 3வது வசனம் 9வது அதிகாரம். இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல,
தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இங்க தேவனுடைய கிரியை, அங்க தேவனுடைய மகிமை, எல்லாம் ஒண்ணுதான். இங்க தேவனுடைய கிரியை, the works of God, there for the glory of God. So நம்முடைய வாழ்க்கையில எப்ப பாரு உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இல்லாம கண்டதையும், look at everything that God has been doing in your life. You are a purpose oriented people by the will of God. தேவனுடைய சித்த பிரகாரம் ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசிகளாகிய உங்களிடத்திலே தேவன் நடப்பித்துக் கொண்டு இருக்கிறார். That means nothing happens in as an accident. It's not just accidentally these things happen to you. Nothing will be allowed in your life until it's been predestined and God has approved it. தேவன் உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னவே, இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்க, நேற்று சண்டே ஸ்கூல்ல நம்ம 2 சிட்டுங்களும் என்ன மாதிரி சாட்சி சொன்னிச்சுக்க, விட்டா பிரசங்கமே பண்ணிடும் போல இருக்கு. பல்லு கூடிய சரியா முளையல. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அதுக்கு 2 யாருன்னு பேர் தெரியுமா? உன் பேர் என்ன? சவுண்ட பேர் நேசகுமாரன் நேற்று வசனம் எல்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ணாங்க சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப அவங்க சொன்ன சாட்சி என்னன்னா, எங்க அம்மாவுக்கு புள்ளலாம இருந்தது, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, சபைக்கு வந்தாங்க, இயேசு சுவாமியை நம்பினாங்க, இன்னைக்கு நாங்க 2 பேரும் பிறந்திருக்கிறோம், கர்த்தருக்கு மகிமையான. What can you say? So அப்படி கணக்கு பண்ணோம்னா இந்த வசனத்தின் பிரகாரம் மகேஸ்வரி என்ற இந்த லேடிய இந்த காலகட்டத்தில் அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்கு ரட்சிப்பை போதித்து அவர்களுக்கு பிறக்க முடிய டாக்டரே கைவிட்ட நேரத்தில் அவங்களுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்து அற்புதம் செய்து அவர்களை ஒரு சாட்சியா ஆக்கி இந்த சபையில வைத்து அநேருக்கு ஆசீர்வாதம் வைத்தது ஆக்சிடென்டா, இந்த காலகட்டத்தில் தேவனுடைய மகிமைக்கென்று நியமிக்கப்பட்டதா? நியமிக்கப்பட்டது. Come on. That every one of you are appointed by God. If you are not appointed, you will move yourself or God will remove you. நீங்கள் இந்த காலகட்டத்துக்கு இங்கே நியமிக்கப்படாவிட்டால் நீங்கள் துரத்தி விடப்படுவீர்கள், தேவ ஆவியால் தள்ளிவிடப்படுவீர்கள் அல்லது முடித்து விடுவார். So God is still keeping you for a purpose. Tell loudly, for a purpose. ஒரு காரணத்துக்காக. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். கொஞ்சம் சத்தமாக தான் சொல்றது, கொஞ்சம் சத்தமாக தான் சொல்றது. பத்துல காரணமே தெரியாம வாழாதீங்க. என்னத்துக்கு? கர்ணக்கிழங்கா? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். அடுத்த வாரம்லாம் உங்க குரல் கேட்காது, இடம் நிறைஞ்சிரும். இப்ப 2வது ஊசி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, 15 நாள் காத்திருக்காங்க. அடுத்த வாரம் பாருங்க, சீட்டு இருக்காது. 6 மணி நேரத்தில் வந்து மூஞ்ச ஸ்கேன், மூஞ்சல போனை, நான் அப்படிதான் செய்ய போறேன் இனிமே. wanted members, unwanted members, you scan, come in, don't come in. நான் அந்த காலத்துல சொன்னதெல்லாம் நிறைவேறிட்டு வருது. ஹல்லேலூயா. So understand, nothing is accidental. இன்னும் 200 ஆத்துமாக்களை தேவன் வெளியில வைத்திருக்கிறார், அவர் நியமித்து வைத்திருக்கிறார். அதனால தான் அவங்களை போன் அடிக்க சொல்றேன், அவங்க பறந்து வருவதற்கு. இந்த வாட்டி சுவிசேஷகர் அற்புத அடையாள கூட்டம் இல்ல, உங்க ஜபத்தினாலே, உங்களுடைய கவனிப்பினாலே, உங்களுடைய கரிசனையினாலே திரளான ஜனங்கள் வரப்போகிறார்கள். இருக்கிறீங்களா இல்லையா? வாழணுமா முடியணுமா? தீர்மானம் உங்களுடையது. ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த 1 வருஷத்துக்கு இந்த 10 ஆத்மா ஜபம் பண்றேன்னு இருங்களேன், உங்க வீட்டில் எல்லாம் ஆகும். ஏன்னா தேவன் அந்த ஜபத்தை கேட்க வருவார். ஏன்னா அது செல்ஃபிஷ் பிரேயர் இல்லை,
செல்ஃபிஷ் பிரேயர் இல்ல, சுயநல ஜபம் அல்ல, பொதுநல ஜபம். எங்கு பொதுநல மக்கள் மேல் அக்கறையோட ஜபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ தேவ தூதர்கள் இறங்குவார்கள் உங்கள் வீட்டிலே. இது சத்தியம், வசனம். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நபரும் you become the gate of many salvation. அப்ப பாருங்க, தேவன் தாமே நியமித்து வைத்திருக்கிறார். வாசிப்போம் அதை மறுபடியும். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில எத்தனை பேருக்கு மகிமை பெறணும்? அங்க பாக்குறவங்க கைத்துங்க. நீங்க how many of you want Christ to glorified in your life? You want God Christ to glorify in your life? எத்தனை பேர் வாழ்க்கையில இயேசு மகிமை பெற வேண்டும்னு நினைக்கிறீங்க? That's right. If God wants himself to glorify in your life, then you be ready. You be ready. All right? Are you ready? Okay. அப்ப தேவனுடைய நாம மகிமை பெற வேண்டும். உங்களுக்கு சில காரியத்தை ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அந்த நாட்களிலே, அந்த நாட்கள் தான் சொல்ல வேண்டும், பல நாட்டில் இருக்கிற ஊழியக்காரர்கள் பெரிய பெரிய பிரசங்கம் பண்ணி மக்கள்லாம் அந்த பிரசங்கர் தான் வண்டர்ஃபுல் பிரசங்கர்னு சொல்லுகிற ஒரு காலம் இருந்தது கோவிக்கு முன்ன. ஆனால் இன்னைக்கு அந்த பருப்பு வேவாது. ஏன்னு கேட்டால் உலகத்தை மயக்கினவர்கள், நடித்தவர்கள் இனிமேல் நீங்கள் பார்க்க முடியாது கொஞ்ச காலத்தில். அதெல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடும். ஆனால் தேவனால் நியமிக்கப்பட்டு, தேவனால் அழைக்கப்பட்டு, உங்களையும் என்னையும் அழைத்தவர் இந்த காலகட்டத்திலே உங்களால் என்ன அவர் செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்ததை முடிப்பார். உங்கள் மூலியமா என்ன செயல்படுத்த வேண்டும் என்பதை முடிப்பார். மறுபடியும் சொல்கிறேன், முடிப்பார். இனிமேல் நிறையக்கும் 10 நிமிஷம் இப்படி கை எக்ஸசைஸ், கை தட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ அதை வேற நான் ஃபேமிலியில் போகணும்ல, நல்லா கை தட்டி அனுப்புங்க. 2 வருஷம் கையெல்லாம் துரு பிடிச்சிருச்சு உங்களுக்கு. இன்னொரு வாட்டி தட்டுங்களேன். இல்லைன்னா நான் சொல்லிட்டேன், 7 பாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒரு வீடாக கூப்பிட்டு கை தட்டுங்கன்னு வாங்க. நான் அட்டகாசம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன். நீங்க ரெடியா? ஹலோ, ஐ எம் ரெடி ஃபார் எனிதிங். எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எதுக்கும் துணிஞ்சிட்டேன். Because there's nothing to lose anymore. There's nothing to lose in my life anymore. I've lost too much and I'm ready for anything. When you are with me to see another 200 souls, I'm with you. If you are not with me, I'm your enemy. Not Satan. Satan will never be your enemy. Excuse me. சாத்தான் இனிமே உங்களுக்கு எதிரியா இருக்க மாட்டான். அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் தான் உங்களுக்கு எதிரி. ஒன்று, என்ன கூட சேர்ந்து 10 பேருக்கு ஜெபம் பண்ணுங்க, 200 ஆத்மா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் கொடுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுத்து கணக்கில் சேர்த்துப்போம். எல்லாத்துக்கும் மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுத்து 200 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டோம். அது சத்தியா தான் கொடுப்பாரு, தேவதான் அமுத்துவாரு. சும்மா அமுத்த மாட்டாரு, 5 நிமிஷம் அமுத்துவார். ஒன்று அப்படியே போயிடுங்க. நாங்க பிளான் பண்ணிட்டோம்ல. அப்படியே குலுங்கி நீங்க சிரிக்கிறத பார்க்கவே எத்தனை மாசம்டா. இந்த குலுங்கி குலுங்கி சிரிக்கிற வயிறுகள்லாம் பார்க்க ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிங்களேன். உங்களுக்காகவே நான் உங்களுக்கு எனக்கு ரொம்ப புரிஞ்சு போச்சு. எனக்கு ஒன்று நல்லா புரிஞ்சு போச்சு. என் முகத்தை பார்க்க உங்களுக்கு ஆசை இல்லை, என் குரலை கேட்க மட்டும்தான் ஆசை. எத்தனை பேர் ஆமான்னு சொல்லுங்க? அந்த குரலுக்கு, அந்த காலையில அந்த ஜெபம் பண்ற குரலுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்து நேரா பார்த்தா உங்களுக்கு இல்லைல்ல? அப்படிதானே? கையெல்லாம் தட்டுறீங்க அதுக்கு. The beautiful thing in the scripture when Jesus said, வாசிப்போம் அந்த வசனத்தை. மத்தேயு 10ஆம் அதிகாரம்
29-31 வரைக்கும். பிகாஸ் ஐ வாண்ட் டு கனெக்ட் திஸ். பிகாஸ் இன்னைக்கு உங்களுக்கு வியாதி வருதா, இஸ் அ வில் ஆஃப் காட். அந்த வியாதி சுகமாகிறதா, இஸ் அ வில் ஆஃப் காட். எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப் தட் காட் இஸ் டூயிங் ஃபார் a purpose of God. If you believe that, then things will change. ஏன்னா அவங்களுடைய கலர் அவங்க வெளிப்படுத்துவார் ஆண்டவர். யார் நீதிமான், யார் உத்தமர்கள், யார் உண்மையா இருக்கிறாங்க, யார், God will show everything and you will progress through that. Hallelujah. Nothing will change. God has a purpose. வாசிங்க. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த உலகத்துக்கு யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்மளை கொல்ல எவனாலே முடியாது. நோவை அடிக்கலாம், ஆனா கொல்ல முடியாது. ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவராகவே ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அவருக்கே பயப்படுங்க. ஏன்னா நரகத்துக்கு அவனை பாருங்க, நீங்க இதுவரைக்கும் உயிரோடு இருக்கிறது அவரோட சித்தம். ஏன் தெரியுமா? இந்த 10 பேருக்கு ஜபிக்கணும்னு நான் சொல்றதை கேட்க உங்களை உயிரோட வச்சிருக்கிறாரு. அதுதான் சத்தியம். நீங்க 10 பேருக்கு ஜபிக்க போறீங்க, அதுல அநேக ஆத்மாக்கள் ரட்சிப்புக்கு வர போறாங்கன்றதுதான் சத்தியம். அதனாலதான் உயிரோடு இருக்கீங்க. இல்லைன்னா கொங்கோங்கள போச்சிருப்போம். கொப்புறானே சொல்றேன், சாவு இல்லாத சபை இல்லை இந்த கோவிட் டைம்ல. கர்த்தர் தன் சுத்த கிருபையினாலே உங்களுக்கு ஜீவனை கொடுத்து இங்க உட்கார வைத்திருக்கிறார். அதுக்கே கைத்தட்டு கொடுங்க. எத்தனை நன்மைகள் செய்து நம்மளை பாதுகாத்த ஒரு நோக்கமே, நீங்கள் அநேக ஆத்மாக்களை ஆசீர்வாதமா ஆவீங்க. எப்ப பாரு வீட்டு பிரச்சனை, எப்ப பாரு பிள்ளைங்க பிரச்சனை, எப்ப பாரு கூட்டாஞ்சோறு பிரச்சனை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அது ஏபிடிசிடி கூடியமா உங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க. என்ன மிரட்டுறேன்? ஓகே, வாசிங்க. ஏன்னா அவர் என்னமோ பிரிச்சுட்டு இருந்தாரு, அதனால கொஞ்சம் டைம் கொடுத்தாரு. அதனால காமெடியெல்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பண்ண முடியலையா? அந்த கேமரா பார்த்து 20 நிமிஷத்துல முடிக்கணும்னு வானுங்க. நானும் என்னத்தை பேசுறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எப்போது உங்களை காணுகிறேன், இந்த மூஞ்சிய, கேமரா மூஞ்சிய பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வாசி. ஒரு காசுக்கு இங்க பாய் அடைக்கலாங்குருவி பாருங்க, ஸ்கிரீன்ல பாப்பீங்க அடைக்கலாங்குருவி. அப்புறம் இங்க போட்டுருங்க மெசேஜில் அடைக்கலாங்குருவி. ஓகே, நானும் ரொம்ப யோசிச்சேன், இந்த அடைக்கலாங்குருவினாங்களா? அது ரொம்ப பேருக்கு கூட தெரியாது என்ன அடைக்கலாங்குருவினா. சிட்டுக்குருவி, ஸ்பேரோ. என் வீட்டில் 2 ஜோடி லவ் பேர்ட்ஸ் இருக்கு. லவ் பேர்ட்ஸ். ஃபோன் அடைங்க, இல்லைன்னு இடி விடுவோம் உங்கள் ஃபோனில். ஃபோனு காணா போயிடும். உங்கள் உள்ளுக்கு வரும்போது ஃபோனை நீங்கள் ஆஃப் பண்ணாமல் வந்தீங்கன்னா 3 நாளாக ஃபோன் காணா போயிடும். இயேசுவின் நாமத்தில். அப்போதான் உங்களுக்கு அருள் வரும். ஏதாவது நடந்தால் தான் அருள் வரும். ஏன்னா ரொம்ப ஜவடாலாக இருக்குது. ஒரு அடைக்கலாங்குருவி வீட்டில் 2 ஜோடி லவ் பேர்ட் இருக்கு. ஐயோ, அது 2 குடும்பமும் போடுற சண்டையில் அதை பார்த்து, இது என்னடா இந்த 2 இது போய் அதை வீட்டை கொத்தி பிச்சு எடுக்கும், இது போய் இந்த வீட்டை பிச்சு குத்தி எடுக்கும். மனுஷனுக்கு தான் கேடு கட்ட புத்தினா, இந்த குருவிகளுக்கு அந்த புத்தி. அப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, பரவாயில்ல, மனுஷன் புத்தி தான் அதுங்களுக்கும் இருக்குன்னு. அதுங்க சாப்பிட்டுட்டு அப்படியே செதறி கிடக்கும். இந்த சிட்டுக்குருவிங்க வந்து சாப்பிடும். நிறைய சிட்டுக்குருவிகள் சாப்பிடும். ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் பார்க்க, பறவைகள் எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப வசனம் அதுதான் சொல்லுகிறது. ஒரு அடைக்கலாங்குருவி, 2 அடைக்கலாங்குருவி. வாசி. ஒரு காசுக்கு 2 அடைக்கலாங்குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? பாருங்க, அந்த ஆக்சுவலி சிட்டுக்குருவி யாரும் பிடிச்சி வளர்க்கறது இல்லை. அப்போ ஒரு காசுக்கு 2 அடைக்கலாங்குருவி விற்கிறாங்க இல்லையா? நோ, இட்ஸ் நாட் வர்த். சிட்டுக்குருவி அப்படின்னாவே பறந்துடும். வெரி ஷாய், சிட்டுக்குருவி வெரி ஷாய் பேர்ட்ஸ், நாட் லைக் ஏர்ஸ். அதுங்க அப்படி கொஞ்சம் அச்சம், கொஞ்சம் லேசாக சலசலப்பு இருந்தாலும் புஷ்குன்னு ஓடிடும் சிட்டுக்குருவி. கொஞ்ச நாளாக நம்ம பார்க்கலாம், ஆனால் இப்போ பார்க்குறோம் சிட்டுக்குருவிங்க ரொம்ப வருது. அல்லேலூயா, நல்லது. அப்போ இந்த சிட்டுக்குருவிங்க ஏதாவது ஒரு சலசலப்புனா பறந்துடும். ஆனால் அந்த மாதிரியான ரொம்ப ஷாயான குருவியை அந்த அடைக்கலாங்குருவி ஒரு காசுக்கு 2 குருவின்னு விற்கிறது ரொம்ப ரொம்ப சீப்பானது. இட்ஸ் ஓகே. ஆனா என்ன கதைனா, அந்த விலை மதிப்பில்லாத அந்த அடைக்கலாங்குருவி கூட
உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல். உங்க பிதாவின் சித்தம் அப்படின்னா பரலோகத்துல அப்பாயிண்டட் பண்ணாம அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. அது ஒன்று கூட பூமியில விழுந்து சாகாது. ஐ மீன் பெரிய பெரிய பிரசங்கெல்லாம் கேட்டிருக்கோம். வானம் அப்படியே பறக்குது, குதிரை பறக்குது, பட்டாபூச்சி பறக்குது, என்னது விலாங்கா இல்லை விலாங்குன்ற பறந்து பறக்குது. அது பறந்தா எனக்கு என்ன? எனக்கு 200 ஆத்மா வேணும். அது பறந்தா சொல்லுங்க. அந்த 200 ஆத்மா ரட்சிக்கப்படுற வரைக்கும் உங்க ரட்சிப்பை நான் விட மாட்டேன். பிச்சு பட்டார் எடுத்துருவேன். இங்க தானே ரட்சிக்கப்பட்டீங்க. 500 பேர் உள்ள சபை வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? வேணுன்றவங்க கை தட்டுங்க. சும்மா சிக்கன் தட்டுறீங்க பார்த்தீங்களா? அதுதான் அழகா இருக்கு. வேற வழி இல்லாம தட்டுறீங்க. நான் ஆண்டுகிட்ட சொல்லிட்டேன், எனக்கு எல்லாம் மறக்கணும் அப்படின்னா இன்னொரு 200 ஆத்மா வைத்தேன். கான்சென்ட்ரேட் மோர். பிரைஸ் எல்லாம். அப்ப இந்த அடைக்கலாங்குருவி கூட ஒரு சிட்டுக்குருவி வானத்திலேருந்து இந்த பூமியில விழுணும்னா அது பிதாவின் சித்தம் இல்லாம விழுவாதான். இது ஒரு சும்மா ஒரு பிரசங்கத்துக்காக சொல்லப்பட்டதல்ல. இயேசு அதை ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். கவனமா இருங்க. ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு பொழுதும் கர்த்தரால் நியமிக்கப்பட்டது விசுவாசியே. நீ தேவனுக்கு உண்மையா இல்லாட்டினா அது ஏதாவது உனக்கு அடி விழுவோம். ஆனா தேவனுக்கு உண்மையாய் நடக்கிறவர்கள், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள், நீதி நீதி என்று நினைக்கிறவர்கள் ஒரு நாளும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அவர்களை நியமித்து நாட்டி வைப்பார், அசைக்கப்படுவதில்லை. அப்ப பாருங்க, ஒரு அடைக்கலாங்குருவி பூமியில விழுறதுன்னா நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ அந்த குருவி விழுந்துருச்சு பாரு, ஐயோ அந்த குருவி அடிபட்டுருச்சு பாரு. நம்ம பார்ப்போம். உங்க காக்கா ரோட்ல போகும்போது ஒரு காக்கா அடிபட்டு கிடக்குது, என்னது இன்னொரு காக்கால வந்து தின்னுகிட்டு இருக்கு, நம்ம அதெல்லாம் வேடிக்கை பார்ப்போம். பட் தேவனுடைய ஆட்சியிலே, தேவனுடைய ராஜ்யத்திலே அந்த ஒரு காக்கா குருவி விழுந்து மரித்தாலும் அவர் கணக்கு வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால பெரிய பிரசனம் தேவையில்லை. ஜஸ்ட் பி சிம்பிள். ஹவ் த கிங்டம் ஒர்க்ஸ். தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்கிறது? நீ போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் இன்னைக்கு நடந்தாலும் அது கர்த்தருடைய அனுமதி இல்லாம உனக்கு ஆக்சிடென்ட் நடக்காது. அதுல இருந்து ஒரு பாடம் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் செய்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Nothing is accidental for a believer. God never allow you. அவருக்கு தெரியாம அப்படி கண்ணை மூடிக்கிட்டுல ஆக்சிடென்ட் பற்றி சாவு, 2 கால் உடஞ்சு போ. No. He allowed it that you can learn a lesson. So don't have to learn lesson hard way. We can change. Say we are ready for change. Okay. அப்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் காரியம் ஏன்னு கேட்டா, இன்னைக்கு நீங்க அரசாங்கத்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஜேபிஎன்ல நான் கவுன்சில் பண்றேன். அந்த ஹோல் பில்டிங்கு பிறப்பு, இறப்பு, கல்யாணம், டிவோர்ஸ் எல்லாம் பார்க்குறது. அப்படின்னா ஒரு பாரு, கோவிட் கரெக்டா சொல்றாங்களா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு கோவிட் பிடிச்சிச்சு, இன்னைக்கு எத்தனை பேர் எமர்ஜென்சில இருக்காங்க, இன்னைக்கு எத்தனை பேர் செத்துட்டாங்க, ஜார்ஜ் ஸ்டேட்ல எத்தனை கோவிட் வியாதி. அப்புறம் கடவுளுக்கு கணக்கு தெரியாதா? யோசிச்சு பாருங்க. நம்ம அது அந்த எண்ணிக்கை நம்புறோமா இல்லையா? அப்ப ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம் எவ்வளவு பர்டிகுலரா, எவ்வளவு மெட்டிகுலர், எவ்வளவு கவனமா கணக்கு வழக்கு எடுக்கிறது. உங்க அப்பாவோட பென்ஷன் உங்க அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ. உங்க அப்பா செத்து போயிட்டாரு, உங்க அம்மா பென்ஷன்ல வாழ்றாங்க. போன மாசம் உங்க அம்மா செத்து போயிட்டாங்க, நீ 1 வருஷத்துக்கு பென்ஷன் சாப்பிட முடியாது, சப்மிட் பண்ணி ஆகணும். ஏன்னா கணக்கு பிரகாரம் உங்க அம்மா இறந்து விட்டார்கள். ஒரு சிட்டிசன் இஸ் கான், ஒரு ஆளு குறைஞ்சிருச்சு. ஹலோ, ஆமாவா இல்லையா? இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? பரலோகம் சொல்லி கொடுத்தது. ஒவ்வொரு நாட்டின் ஆட்சியும் பரலோகத்தின் சாயலே. அது நீதி உள்ளது, இது அநீதி உள்ளது. அது பரிசுத்தமானது, இது அநியாயமானது. ஆனால் ஒரு நாள் அதே கணக்கு வழக்கில் நமது அரசர் நம்மளை அரசாளுவார். நீதி தேவன் நீதியின் செங்கோலோடு நம்மளை ஆளுகை செய்வார். அங்கு தவறே நடக்காது. பரிசுத்தமும் உத்தமும் நீதியுமே நிலைத்து நிற்கும்.
அப்ப எத்தனை பேர் சாவுறாங்கன்னு கணக்கு இருக்கு, எத்தனை பேர் பிறக்கிறாங்கன்னு கணக்கு இருக்கு, எத்தனை ரிட்டார்டட்னு கணக்கு இருக்கு, எத்தனை பேர் வியாதியில் இருக்காங்கன்னு எல்லா கணக்கு வழக்கும் அரசாங்கம் வைத்தது போல நம்முடைய ஆண்டவர் கூட இந்த பூமியில இருக்கிற சின்ன பூச்சியிலிருந்து பெரிய இமயம் வரைக்கும் கணக்கு வைத்திருக்கிறார். ஒரு ஜீவராசியும் இந்த பூமியில நீங்க ஒரு மரத்தை வெட்டினாலும் அவர் கணக்கு வைத்திருக்கிறார். பாப்பா என்னென்னமோ பேசுற, ஒன்னும் பேசல, சிம்பிள். அடுத்தது வராரு பாருங்க, ஸ்டைலா வாசி முடிச்சிருவோம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சார் நான் ஏற்கனவே அவன்கிட்ட சொல்லிட்டேன், வம்புக்கு வராது. நான் சொன்னா சண்டைக்கு வந்துடுறாங்க. அப்ப பைபிள் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் சரியா இருக்குது, எல்லாம் அப்படி முடியல. சில பேருக்கு தான் இருக்கு, சில பேருக்கு எல்லாம் அப்படி கொஞ்சமா முடி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? உங்க கூந்தல்லாம் கருப்பு தானே, இல்லை கருப்பு அடிக்கிறீங்க, சரி ஏதாவது ஒன்று. இந்த தலை சீவும் போது பாருங்க சிக்கு எடுப்பீங்க லேடிஸ், இல்லையா? எடுப்பீங்களா இல்லையா? உங்களுக்கு சிக்கே வராதா? சிக்கிக்குவீங்க, ஜாக்கிரதை. பண்ற லோட்டி இருக்குதா நீங்க அப்படியே. இந்த டிராமாலாம் ரொம்ப பார்த்தாச்சு. சிக்கு எடுப்பீங்களா இல்லையா? அப்பா இப்பதான் லேடிஸ் வாய்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு. எடுப்பீங்களா இல்லையா? அப்ப எடுத்துட்டோன்னே அந்த முடிய சீப்ல இருந்து எடுப்பீங்களா இல்லையா? அது கூட நான் சொல்லி கொடுக்கணுமா எப்படின்னு? எடுப்பீங்களா இல்லையா? அந்த இல்ல முடி தேவா வர வர ரொம்ப ராங்கி. அது வாரம் அப்படின்னு சொல்லிட்டு முடின்னு சொல்ல வேண்டியதானே. கொஞ்சம் கூட சயின்ஸ் போர்ட்ல வேலை செய்ய தெரியாது. அங்க வந்தோன்னா முடி அப்படின்னு சொல்லணும். அடுத்தவாடி வாசிக்கும் போது கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது. பொத்தம் கஜி நந்தி பிரைசலாம். அப்ப அந்த சிக்க நீங்க முடிய எடுக்கும் போது உங்களால என்ன முடியுமா? முடியாது தானே. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அதை நான் எண்ணி வச்சிருக்கிறேன்டான்ற. நீ சிக்கு முடி எடுக்காத முடியும், சிக்கிக்கிட்டு எடுக்கிறிய அந்த சிக்கல்லையும் கணக்கு வைத்திருக்கிறவர் சர்வ வல்லவர். நீ அவருக்கு சொந்தம். என் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் ஒவ்வொரு முடியா பிக்க போதும் அவர் கணக்கு வச்சிருக்கிறார். கல்யாணம் பண்ணும்போது அவ்வளவு முடி இருந்துச்சு. வேர் இட் கோ? நேற்று போல் அண்ணன் பார்த்தாரு, வந்தோடனே என்கிட்ட காமிச்சாரு, இங்க பாருங்கப்பான்னாரு. நம்ம முத்துராஜா காமிச்சாரா இல்லையா? இங்க இவங்க கிறிஸ்டினா காமிச்சாரா இல்லையா? நான் பயந்து போயிட்டேன். நான் சொன்னேன், இதுதான்டா 3 பொம்பளைங்களை வீட்டில் வச்சிருந்தா இந்த கைதி தான்டா. ஏன்னா அவருக்கும் 1 மனைவி 2 பிள்ளைங்க, எனக்கும் 1 மனைவி 2 பிள்ளைங்க. பிச்சுட்டாளுங்களே. அது பாதி சீனிச்சிங்க வேற ஒரேடே எடுத்துட்டாளுங்க. கொஞ்சம் இங்க விட்டுட்டாளுங்க, வயசாச்சு. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப நீ ஒவ்வொரு வாட்டி சிக்கு எடுக்கும் போது இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்னிலிருந்து நீ விசுவாசத்தில் பலப்படுவாய். நீங்க ஒவ்வொரு வாட்டி சீவி சிக்கு எடுக்கும் போது தெரிஞ்சுங்க, இந்த சிக்கில் இருக்கிற எத்தனை முடி இருக்குதோ இன்று விழுந்ததோ என் ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். என் தலையில் இருக்கிற முடியை கணக்கு வைத்திருக்கிறவர் ஒவ்வொரு நாளும் உன்னை வழி நடத்துகிறார் என்பதை மறந்து விடாதே. ஒரு அடைக்கலா குருவி கீழே விட முடியாது. நான் காரி விட்டுட்டு போது ஏதாவது குருவி செத்து கிடந்துச்சுன்னா நான் சொல்லுவேன், தேவனுடைய அனுமதி இல்லாமல் இன்று விழவில்லை. பிளஸ் யூ. அப்ப தேவன் உங்ககிட்ட 10 ஆத்மா கணக்கு கேட்கிறார். இருமாப்பா உட்கார்ந்து இருக்கிறியா? உட்காந்துரு. எல்லாத்தையும் பிடிங்க எடுத்துருவாரு. மொட்டையாரு. லேடிஸ் மொட்டையா இருந்தா அசிங்கமா இருக்கும். ஆம்பளைகள் மொட்டையா இருந்தா அழகா இருக்கும். ஆமாவா இல்லையா? என்ன அப்படி பாக்குறீங்க? வேணாம். அதனால அந்த சிக்க எடுக்கும் போது
இப்படி காமிங்க. ஆண்டவரே, என் தலையில் இருக்கிற இத்தனை முடியை நீ கணக்கு வைத்திருக்கிறாய். நீ எத்தனை முடி முளையுதுன்னு உன்னால கணக்கு வைக்க முடியாது, அவர் கணக்கு வைத்திருக்கிறார். எத்தனை முடி முளைகிறது, எத்தனை முடி விளைகிறது என்று அவ்வளோ மைன்யூட்டா கணக்கு வைத்திருக்கிற சர்வ வல்லவர் தான். சிம்பிளா நம்பர் ஓ ஆண்டவர் எவ்வளவு அவ்வளோ அக்கறை வச்சிருக்காரு அப்படிதான் சொல்றாரு. இல்ல இல்ல, அது உண்மை. இயேசு சொல்லுகிறது, ஒரு அடைக்கலாங்குரு இந்த பூமியில விழணும்னா, ஒரு சிட்டுக்குரு இந்த பூமியில விழணும்னா, ஒரு பிராந்து இந்த பூமியில விழணும்னா, ஒரு நாய் ரோட்ல அடிபட்டு சாகணும்னா, அத்தனையும் தேவனுடைய கணக்கு இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை குருவி பிறந்துச்சு, எத்தனை குருவி முட்டை விட்டுச்சு, எத்தனை பள்ளி உன் வீட்டுல இருக்கு, சிரிப்பு வரும் உனக்கு. ஏன்னு கேட்டா, அவரை அறிந்து கொண்டால் நீ அறிவாய், அவரை அறியாதனாலே நீ சிரிப்பாய். உங்களுக்கு அநேக காரியங்கள் மைண்ட்ல ஓடலாம். எஸ், so many things that happens in your life, but you still alive. எவ்வளவு காரியம் வாழ்க்கையில் நடந்தாலும் உயிரோடு தானே இருக்கீங்க. So you must be thankful that God has a purpose. அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. 9 பார்த்தோம், 9 அதிகாரத்திலே பார்த்தோம், 11 அதிகாரத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமைக்கு, தேவனுடைய மகிமைக்கு, தேவனால் ஏற்பட்டதுக்காக, அவர் நாமம் விளங்க பண்ணுவதற்காக உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி சொல்லிக் கொண்டிரு. ஏனென்றால் அந்த காரியங்கள் எல்லாம் உன்னை மனிதனாய் மனுஷியாய் ஆக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உபத்திரவும் உன்னை இன்னும் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீ ஒவ்வொரு வாட்டியும் கண்ணீர் சிந்தும் போது அந்த கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் உன் கண்களில் இருந்து ஒழுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார், தன் கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறார். உன் கண்களில் வர கண்ணீர் எல்லாம் கர்த்தர் பதில் கொடுப்பார். You must understand, know God. இந்த பூமியில யாரை அறிகிறோமோ இல்லையோ, அவரை அறிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு தனிமையில் இருந்தாலும், உலகமே உன்னை ஒதுக்கினாலும், நீதி ஒரு நாளும் தவறாது, சத்தியம் ஒரு நாளும் தவறாது. சத்திய தேவன் உன் அருகில் இருக்கின்றார். உலகம் எப்படி வேணாலும் பள்ளி சொல்லட்டும், கவலையே இல்லை. ஆனால் நீதியில் அவர் நிற்கும் போது உண்மை வெளிப்படும், நியாயம் வரும், சத்தியம் நிலைத்திருக்கும். தேவன் நம்மோடு இருந்து உயர்த்தி கொண்டே இருப்பார். So don't worry. எங்கள் அக்காட்ட சொன்னேன் கேட்கல, எங்கள் அம்மாட்ட சொன்னேன் கேட்கல, டோன்ட் வரி. நீ கொடுத்த 10 பேருக்கு ஜெபம் பண்ணு. பாஸ்டர்ஸ் கேட்பாங்க, இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளார உங்களெல்லாம் கேட்பாங்க, இப்பயே லிஸ்ட் போடுங்க. இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் மெம்பர்ஷிப் கட் ஆகிடும். கனி கொடுக்காதவங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது? How to keep a chicken who doesn't even lay eggs? Excuse me. கஷ்டமா இருக்குடா, இதை வச்சுக்கிட்டு இப்போ நடக்கவும் முடியல, போகவும் முடியல, போட்டு பிராணம் வாங்குறீங்க. முட்டை விடாத கோழியை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? வருது கோழி வளர்க்குறீங்க, அது முட்டையே உள்ளன்னா என்ன பண்றது? வரி என்ன சொன்னீங்க? பொத்தோ மக்கானா அப்படியே நான் சோசா பொத்தோங்களா தாடா தொல்லோர் ஏன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முட்டையும் இல்லை, கொட்டியும் இல்லை, வாழ்ந்தும் பிரஜனம் இல்லை, சூப்பு மிக் சூப். இப்ப அவருக்கு என்ன போட்டு கொடுக்குறேன்? ஒரு கோழி முட்டை விட்டுச்சான்னு கேட்குறியா? என் வீட்டில் ஒரு டாய் கோழி வச்சுருந்தேன். அவர் பாஸ்டர் மில்டன் அதை ஒரு வாட்டி பார்த்துட்டாரு. அப்போதான் விடைப்பாரு, ஃபஸ்ட்டு உங்கள் கோழி முட்டை போட்டுருச்சா அப்படின்னுவாரு. அது டாய் கோழி, அது எப்படி முட்டை போடும்? பட் வி எக்ஸ்பெக்ட் சம்திங் குட். அதே போல் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உன் ஜீவனை நீட்டித்து கொடுக்கிறார் என்றால் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், முட்டை போடு இல்லை வெட்டப்படு. Give me more Thai, if not become Koli curry. Fair? இதுவரைக்கும் உங்களை கறியாக்காம வச்சிருக்கிறாருல்ல, அதுக்காக கை தட்டுங்க. ஐயோ, தட்டுறதுக்கே பயப்படுறீங்க. நல்லா தட்டுனாதான் நீண்ட ஆயுள். போன வருஷம் புலா போன வாரம் யாருக்கு 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் வேணும்னா எல்லாம் அப்படியே பார்த்தீங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 10 வருஷம் கேட்குறீங்கப்பா. அவங்க பயந்து போய் கையே தூக்கலை. ஒரு 30-40 வருஷம் சொல்லியிருந்தாலும் பாதி பேர் தூக்கியிருப்பாங்கன்னு. அதனால நீடோடி வாழ்க. உனக்கு எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுக்கோ, ஆனால் 10 பேருக்கு ஜெபம் பண்ணு.
நீ முட்டை விடலன்னா கோழிக்கறி, குட்டி போடலன்னா ஆட்டுக்கறி, ஒண்ணுமே இல்லைன்னா ஓகே. உன் தலையின் முடியை கூட அவர் கணக்கு வைத்திருக்கிறார். ஒரு அடைக்கலான் குருவி பூமியில விழ வேண்டும் என்றால் பிதாவின் சித்தம் இல்லாமல் விழுகாது. உன் வாழ்க்கையிலே இந்த நாளிலே கோவிக்கெல்லாம் தப்பி, மரணத்துக்கெல்லாம் தப்பி, குவாரண்டைன்லாம் தப்பி, ஊசியெல்லாம் போட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அது கர்த்தருடைய சித்தம் இல்லாம வேற என்னையா? என்ன ஒரு 10 பேருக்கு ஜெபம் பண்றது அவளுக்கு என்ன? உங்களுக்காகவே நான் 10 பேருக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஒரு நாளும் தோத்து போவதில்லை. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்கள் தலையின் முடியை கூட கணக்கு வைத்திருக்கிறார். பாய்.